ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்டின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகியே ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த அக்கா நல்லா படிச்ச அக்கா. அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் சைடும் ரொம்பவுமே ஒரு மீடியமா நல்லா செட்டில்டு ஃபேமிலின்னே வச்சுக்கோங்களேன். ஓகேயா? அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி இப்போ அந்த வீட்ல 2 கிட்ஸ்க்கு பார்த்துக்கிறது, மாமனார், மாமியார இவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. ஆ அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, எல்லா வேலையும் இவங்க தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ வீட்ல எல்லாமே பார்த்துக்கிறது இவங்க தான். ஆனா அந்த வீட்ல இவங்களே ஒரு வித்தியாசமா ஆன முறையில தான் நடத்தப்படுவாங்க. காலையில எந்திரிச்சு, சமைச்சு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமும், இவங்க சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆ எ மாமனார், மாமியார் இல்ல ஈவன் யாராவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அங்க இங்க பேசிட்டு லேட்டா சாப்பிட வராங்க அப்படின்னா, அது 11 மணி ஆனாலும், 11:30 ஆனாலும், அந்த கடைசி பெர்சன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களால சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி போட்டு சாப்பிட முடியாது. வந்து கைய புடிச்சு "ஏன் சாப்பிட்ட?" அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனா இன்டைரக்ட்டா அது அப்படிதான்னு வைங்களேன். உங்களுக்கே தெரியும். நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. சாப்பிடக்கூடாது. ரொம்ப பசிச்சாலுமே. இவங்க வேணும்னே கூட சில டைம் லேட்டா வரலாம். ஆனா நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படிதான் இருக்கும். இ இந்த அக்கா ரொம்ப படிச்சவங்க தான். நல்லா படிச்சவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. நல்லா தெரியும். ஆனா எந்த ஒரு முடிவுலயும் இவங்கள எதுவும் கலந்துக்க மாட்டாங்க. ஆ குழந்தைங்க படிப்பாகட்டும், வீட்டு விஷயம் ஆகட்டும், இவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, அவங்க ஹஸ்பண்ட் அப்புறமா இந்த மாரி நடக்க போகுது அப்டின்னு சொன்னா இவங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர, இவங்க கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஆ இது மட்டும் இல்ல. இப்ப அம்மா, அப்பா வீட்டுக்கு போகணும் அப்டின்னாலும், ஆ முன்னாடியே பெர்மிஷன் கேட்டுறணும். எப்டி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே அவங்களோட பொண்ணோட அப்பா, அம்மா கேட்டுறணும். அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எப்போ போகணும் அப்படின்னு கேட்டு, அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு மாமனார் அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாமியார் அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆ இப்படி இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, "இது ரொம்ப வெறுப்பா இருக்கு" அப்படின்னு. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஏன்னா இன்னைக்கு நேத்து கல்யாணம் ஆனவங்கலாம் இல்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ இவிங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்கேயோ இருந்த மாதிரியும், இவங்க தான் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நல்லா வச்சிருக்க மாதிரியும், 3 வேள சாப்பாட்டோட வச்சிருக்க மாரியும் தான் அவங்க நிஜமாவே அவங்கள நடத்துவாங்க. அந்த அக்காவும் அப்படிதான் இருக்காங்க. எனக்கு இதுல என்ன புரியல அப்டின்னா, இது ஏன் இப்டி இருக்கு? அந்த அக்கா தான் கேட்டு வாங்கியிருக்கணுமா? அந்த அக்கா மேல தான் ப்ராப்ளமா? அந்த அக்கா தான் நான் இப்டி இருக்கக்கூடாது அப்டின்னு நெனச்சு பேசி வாங்கியிருக்கணுமா? இல்ல அந்த சொசைட்டி தான் காரணமா? இது யாரு என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கத மாரியே தான் எனக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி நான் நெறைய பேத்த பார்த்துருக்கேன். உங்களுக்கு இதுல என்ன சஜஷன் அப்டிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.